ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th காமர்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அதனால் வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு ஒரு கொஸ்டினை கூட விடாமல் முழுசாக எல்லாத்தையும் மார்க்னு படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. அதோடு இல்லாமல் நம்ம பசங்க தான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க, ப்ரோ காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க, அக்கௌண்ட்ஸ் போடுங்க சொல்லிட்டு. ஸோ அதனால் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கான எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லைன் பை லைனாக கண்டினியூஸாக போட போகிறேன். ஸோ அதனால் கவலையப்படாதீங்கப்பா, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைன் பை லைனாக போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுடன் உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம பசங்க இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்கப்பா. ஸோ அதில் நம்ம பசங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கைட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு போடுறதா இருந்தால் நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். போய் அதனால் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க, இப்போ நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸை பார்த்துலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லியிருப்பா. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 55, அதாவது ஒரு 50 to 55 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 38லேருந்து 40 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம பசங்க மேக்ஸிமம் பார்த்தாலே பப்ளிக் எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் மாதிரி பார்த்து எடுத்திருக்கோம். ஸோ இதோடு இல்லாமல் நம்ம பசங்க இன்னொரு மேட்டர்னா 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான 5 மார்க்ஸை நம்ம பசங்களுக்கு போட போகிறோம்ப்பா. ஸோ உங்களுக்கே தெரியும், காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து ரிப்பீட் கொஸ்டின்ஸ் எத்தனை தடவை வந்திருக்கு, ஸோ பப்ளிக் எக்ஸாமில் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக போடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போடலாமா வேணாமா அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் கவுண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறேன் நம்ம பசங்களுக்கு. அடுத்ததாக நம்ம பசங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட் வந்து அடுத்த வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாக போடணும் சொல்லுங்கள். ஸோ அதை டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா. இன்னொரு முக்கியமான மேட்ரு, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தெரியாமல் இருக்குது அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுங்கப்பா. அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துச்சு பசங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும், அதாவது எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுமோ எல்லா கொஸ்டின் கவர் பண்ணுறேங்க. அப்படி கவர் பண்ணிட்டாலே போதும். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க சென்டம் கூட போடலாம். அந்த அளவுக்கு நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் பக்காவாக கொடுக்குறேன். அதோடு இல்லாமல் நம்ம பசங்க டவுட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கேளுங்க. அந்த டவுட்டையும் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்குறப்பா. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் சைடில் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா சொல்லுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டு விடுறோம். அதாவது இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ 55 சொல்லியிருந்தேன். இப்போ 37 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கேவேட் வெனேட்டர், 38 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 39 பொறுத்த வரைக்கும் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ஓகேங்களா, RTI. 40 வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ மீன் பை ரெட்ரெசல் மெக்கானிசம், ஓகேங்களா. 41 பார்த்தீங்கன்னா வாட் யூ நோ அபவுட் நேஷனல் கமிஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. 42 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த மீனிங் ஆஃப் த டேர்ம் ஸ்டேட் கமிஷன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 43 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ டேர்ம் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் 44 பார்த்தீங்கன்னா கிவ் த மீனிங் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ், ஓகேங்களா. 45 வாட் இஸ் GST, வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக பல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 46 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென் VUCA. 47 ஸ்டேட் த பிரான்ச்சஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி, ஓகேங்களா. 48 வந்து மென்ஷன் எனி 2 டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். 49 கிவ் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன். 50 வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஸ். 51 list down the managerial functions of entrepreneurs. 52 list down the promotional functions of entrepreneurs. 53 பொறுத்த வரைக்கும் what is the other name of business entrepreneur, ஓகே, நல்லா நோட் பண்ணீங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 54 வந்து பார்த்தீங்கன்னா mention the other name for corporate entrepreneur, ஓகேங்களா. 55 who are agricultural entrepreneurs. ஸோ இது 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான்ப்பா. 55 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணால் படிச்சிருங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் எக்ஸாமுக்கு நிச்சயமாக, அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 3 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்க பார்த்துருங்கப்பா, அடித்து சொல்கிறேன். இதில் மேக்ஸிமம் பார்த்தாலே நம்ம பசங்க கண்டிப்பாக 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வேணும், தனியாக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு PDF கொடுக்குறேன், தனியாக ஒரு வீடியோ கூட போகிறோம். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. ஸோ இப்போ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பிரின்சிபல் ஆஃப் டெய்லர். 4th ஒன் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நம்ம பசங்க ஸ்கிப் பண்ண படிச்சிருங்க. 5th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த நிச்சே
marketing ஓகேங்களா. 6th one what is mean by artificial scarcity. 7th one what do you understand by right to redressal ஓகேங்களா. 8th one who are the members of the national commission. தயவு செஞ்சு பார்த்துங்க இந்த கொஸ்டின் பார்க்காம இருந்தால் ஓகேங்களா. next 9th one what do you mean by liberalization, very very important, நல்லா பார்த்து வச்சுங்க. 10th one state any 3 impacts on globalization ஓகே பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் நியூ எக்கனாமிக் பாலிசி ஓகேங்களா. 12th வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கொஸ்டினும் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் என்டர்பிரினர் அண்ட் மேனேஜர் ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் இருந்தாலும் போதும், ஃபுல் மார்க் போட்டுருவோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வாட் இஸ் ஸ்டார்ட் அப் இன் இந்தியா ஓகேங்களா. 14th one what determines the span of management ஓகேங்களா. நெக்ஸ்ட் 15th பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. 16th one state the importance of staffing. 17th one how the employees are informed about important matters in a company ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18th one பார்த்தீங்கன்னா write the features of MBO, very very important. 19th one what are the process of MBE, அது இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 20th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா list out any 3 process of MBO ஓகேங்களா. 21 what can be marketed in the market, இதுல வந்து பார்த்தீங்கன்னா any 3 to or 5 பாயிண்ட்ஸ் கிட்ட எழுதி வச்சுங்க. நெக்ஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா mention any 3 role of marketers. 23 explain the types of market on the basis of time. 24 what are the objectives of marketing ஓகேங்களா. நல்லா பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 24 ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் 25 வந்து பார்த்தீங்கன்னா what are the concept of marketing. 26 what do you mean by marketing mix, describe any 2 elements ஓகேங்களா. 27 discuss the objectives of e-marketing. 28 what are the important legislations related to consumerism in India. 29 write the importance of consumerism. 30 what do you understand about the right to protection of health and safety, very very important, நல்லா பார்த்து வச்சுங்க. 31 who are the members of the state commission. 32 write a note on the voluntary consumer organization. 33 பொறுத்த வரைக்கும் what are the political environment factors, very very important. 34 write about any 3 internal environmental factors of business. 35 what do you know about technological environment ஓகேங்களா. 36 list down the commercial functions of entrepreneur and explain them in shortly. 37 explain the promotional functions of entrepreneurs ஓகேங்களா. next 38 வந்து பார்த்தீங்கன்னா who is a private entrepreneur. 39 explain about the imitative entrepreneur ஓகேங்களா. நெக்ஸ்ட் 40 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் ஃபேபியன் என்டர்பிரனர் ஓகே பசங்களா. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லிட்டேன், 3 மார்க்ஸ் சொல்லிட்டேன், 5 மார்க்ஸ் நான் பசங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்த கொஸ்டினை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம பசங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. தெளிவாக சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அங்கே தான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம பசங்க ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை டெலிகிராம் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நம்ம பசங்க மாற்றிக்கலாம் ஓகேப்பா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க.